நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். உன்னதங்களிலிருந்து இறங்கி வந்திருக்கின்ற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, உடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீர் இந்த உலகத்தில் வந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாகவும் இந்த உலகத்தை மீட்பதற்காக எங்களை உங்களுடைய இறையரசின் கருவிகளாக பயன்படுத்தும்படிக்கு எங்களை தகுதிப்படுத்தும் விதமாக உடைய வார்த்தையினால் எங்களை நிறைத்தரணும். தூய ஆவியானவர் வழியாக திருமறை மறைவுகளை விளங்கிக் கொள்ளவும் அதன்படி நாங்கள் எங்களுடைய பற்றுறுதி வாழ்வை சரி செய்து கொள்ளவும் உங்களுடைய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு ஆற்றல் வழங்குகிறார்கள். இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். தள்ளி வருது ஒவ்வொரு பக்கமும் எனக்கு தெரியும். இதான் தள்ளி வருது பயம் என்ன இருக்கு. கிறிஸ்து வருகையின் 4ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் பிரிவு திருவசனங்கள் 25 தொடங்கி 36 வரை அடங்கிய திருவசனங்களை படிக்க அனைவரும் கவனமாக கேட்போம். திருத்திய தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து படிக்கிறேன், எனவே கவனித்தால் போதுமானது. யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் பிரிவு திருவசனம் 25 தொடங்கி 36 வரை. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மேசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர், மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது, இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர், மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகை சார்ந்தவர், மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலைவாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் என்றே. Bye.
கொடுத்துட்டு இங்க வந்து உட்காரு. கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, கொஞ்சம் எல்லாரும் போன் ஆஃப் பண்ணுங்க. ஒரு முறை தான் சொல்லுவேன், ஆலயத்துக்கு வரும்போது போன் ஆஃப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. வழிபாட்டின் தூய்மை தன்மையை கெடுக்காதீர்கள், சரிங்களா? நீ அதை வந்து அமைதியாக ஏற்றிட்டாலும் சரி, கண்டிப்பாக ஏற்றிட்டாலும் சரி, வழிபாட்டின் தூய்மை தன்மையை கெடுக்காதபடிக்கு வழிபாட்டிலே பங்கேற்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, அருமையான பிள்ளைகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து வருகையின் 4ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை கொட்டியிருக்கின்ற இந்த சூழலிலே இந்த கொடுக்கப்பட்டிருந்த இந்த நற்செய்தி பகுதியிலே மெசியாவுக்கு வழியை ஆயத்தப்படுதல் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களிலே சிந்தித்து வந்திருக்கிறோம். மெசியாவை குறித்து சான்று பகர்வதற்கு நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். மெசியாவுக்கு முன்பாக தாழ்ந்து இருப்பதற்கு இந்த நாளிலே கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மெசியா அப்படின்னு ஏதோ வேற பேர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். கிறிஸ்து என்பதும் மெசியா என்பது வேறு வேறு கிடையாது, சரிங்களா? கிறிஸ்து என்பது கிரேக்க மொழியிலிருந்து வருகின்ற பெயர். மெசியா என்பது எபிரேய பெயர். ரெண்டுத்துக்கும் பொருள் என்னன்னா மீட்பர் என்பது பொருள். இயேசு கிறிஸ்து என்பதை தூய தமிழ்ல சொன்னா இயேசு மீட்பர், சரிங்களா? கிறிஸ்தவம் என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மீட்கப்பட்டவர்களுடைய கூட்டமைப்பு, சரிங்களா? மீட்பு இயக்கம். இந்த மீட்பு இயக்கத்தினுடைய உறுப்பினர்களாக நாம் இருக்கிறோம். மீட்பு ஒரு இயக்கம் இருக்குது அப்படின்னா அந்த இயக்கத்தில் நாம் உறுப்பினராக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒரு இயக்கம் இருக்குது அப்படின்னா அந்த இயக்கத்தில் என்னெல்லாம் இருக்கும்? கொள்கைகள் இருக்கும். அப்போ ஒரு இயக்கத்தில் இருக்கின்ற போது கொள்கைகளை அறிந்திருக்க வேண்டும், கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், அந்த கொள்கையின்படி நடக்க வேண்டும், வாழ வேண்டும், இல்லையா? அதோட முடிஞ்சதா? எதற்காக கற்றுக்கொள்கிறோம்? எதற்காக கற்றுக்கிறோம்? இப்ப கேட்குமா, நீங்க எதுக்கு டீச்சர் ட்ரைனிங் படிச்சீங்க? சிரிக்காதீங்க, சீரியஸா கேட்கிறேன். எதுக்கு படிச்சிருக்கோம்? மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தான் என்ன பண்றோம்? கற்றுக்கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா காசு செலவு பண்ணிட்டு சும்மா திரும்ப படிச்சு டீச்சர் ட்ரைனிங் படிச்சு திரும்ப கலை வெட்டுறதுக்காக படிச்சுட்டு வந்துடுறோம். மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும், இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? லேர்ன் பண்ணணும், லேர்ன் அண்ட் டீச், இல்லையா? நாம் கிறிஸ்தவத்தினுடைய கொள்கைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். கற்பிப்பதிலே ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று, நாம் நடப்பதை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ளுதல், நாம் கொள்கைகளை பரப்புரை செய்தல், இல்லையா? இது ரெண்டுமே செய்யணும். கொள்கையின்படி நாம் வாழ வேண்டும். அதோடு கூட அந்த கொள்கை என்னன்னு புரியாதவர்களுக்கு, இப்ப நம்ம நடத்தையை பார்த்து புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு என்ன பண்ணாத சொல்லணும், வாயால சொல்லணும். அப்போ மீட்பு இயக்கத்தின் கொள்கைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், மீட்பு இயக்கத்தின் கொள்கையின்படி நாம் நடக்க வேண்டும், மீட்பு இயக்கத்தின் கொள்கைகளை மற்றவர்களுக்கு
கற்பிக்க வேண்டும். உங்களுக்கு உங்க லாங்குவேஜ்ல புரிகிற மாதிரியே சொல்லணும்னா, இயேசுவின் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவின் வார்த்தையின்படி வாழ வேண்டும், இயேசுவின் வார்த்தையை மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். சரிங்களா? இறை அரசு, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மீண்டுமாக வருகின்ற போது அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக தீர்ப்பு வழங்குகிறவராக வருகிறார். தீர்ப்பு வழங்குதல் என்பது அரசனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. ஆண்டவர் இயேசு மெசியாவாக ஒருங்கிணைந்த ஒரு அரசு இந்த உலகத்திலே அமைய போகிறது. கடவுள் தம்முடைய மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தினுடைய அரசராக இந்த உலகத்திலே அனுப்புகிறார். பூமி அனைத்தையும் கடவுளே இயேசு கிறிஸ்துவின் வழியாக மேசியாவாக இருந்து அரசாள போகிறார். அப்படி ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே அரசராக வந்து அரசாளுகை செய்கின்ற போது அவர் வந்து கொள்கைகளை வந்து பரப்புரை செய்து கொண்டிருப்பாரா? அவர் ஒரு காலத்திலே தொண்டனா இருந்திருப்பார். எப்படி? இயேசுவிலே கடவுள் இந்த உலகத்திலே வந்து பிறந்து தொண்டனாக மனிதருக்கு பணிவிடை செய்து இரக்கம் காட்டி அன்பு செலுத்தி நம்மை எல்லாம் அவருடைய அன்புக்குள்ளே வளைத்தெடுத்து அந்த அன்பிற்கு சாட்சிகளாக இருக்கும்படிக்கு நமக்கு கற்பித்திருக்கிறார். மீண்டுமாக அவர் அரசராக வருகின்ற போது நாம் என்ன செய்யணும்? கொள்கையின்படி வாழ வேண்டும், கொள்கையை பரப்புரை செய்கிறவராக இருக்க வேண்டும், இல்லையா? அப்போ யோவான் இயேசுவுக்கு யாராக இருந்திருக்கிறார்? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. இயேசுவினுடைய இயக்கத்திற்கு கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர் தான் யாரு? யோவான். அதை நான் சொல்றேன். யோவானே என்ன பண்றாரு? சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் மேசியா அல்ல, மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தார். வழி ஆயத்தம் பண்ணுதல் என்றால் என்ன? புல்லு கொத்தது அப்படியே. அது இந்த வழி ஒரு மீட்பை உண்டாக்க வேண்டும். அந்த மீட்பை உருவாக்குவதற்கு கடவுளின் வார்த்தைகள், கடவுளின் கட்டளைகளை நாம் கற்றறிந்து அதன்படி வாழ்ந்து அதிலே மற்றவர்களும் நடக்கத்தக்கதாக மற்றவர்களையும் கரம் பிடித்து அழைத்து வர வேண்டும். மேசியா அங்கே இருக்கிறார், அவரிடத்திலே போவோம் வாருங்கள் என்று நாம் செல்வதோடு மற்றவர்களையும் அழைத்து வர வேண்டும். அப்போ ஒளியாகவும் வழியாகவும் இருந்து மற்றவர்களுக்கு வழியை காண்பித்து ஆண்டவரத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். யோவான் பாதைகளை அமைக்கின்றவராக, வழியை ஆயத்தப்படுகிறவராக இருந்தார். இயேசுவிடத்திலே எல்லாரும் வருவதற்கு, இயேசு என்கின்ற அந்த ஒளியிலே, அந்த வெளிச்சத்திலே எல்லாரும் வாழ்வு பெறும்படிக்கு எல்லோரையும் ஆண்டவர் இயேசுவிடத்திற்கு அழைத்து வருகின்றவராய் இருந்தார். கடவுளின் வார்த்தைகளை எல்லாருக்கும் கற்பித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி கற்பித்தார். அப்படி மனம் திரும்பினவர்கள் இயேசுவினுடைய அந்த மீட்பு இயக்கத்திற்குள்ளே இணைந்தார்கள். யாருக்கெல்லாம் யோவானுடைய வந்து பாத்தீங்கன்னா, நாம் எல்லாருமே கிறிஸ்தவன் சொல்றோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா காதை ரெண்டுத்தையும் தீட்டி வச்சுதான் பண்ணுவான். என்ன விதமான ஆசீர்வாதம் தருவாரு அப்படின்னு என்ன பண்ணுவான்? கவனிப்போம். மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னா, ஆமா இவர் பெரிய யோகி, இவர் நம்மள மனம் திரும்ப சொல்லிட்டாரு நினைப்போமா இல்லையா? மனம் திரும்ப ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்வதற்கு தைரியம் தேவையில்லை, வார்த்தை இருந்தா போதும். ஆனால் மனம் திரும்புங்கள் என்று சொல்வதற்கு ஒரு தைரியம் இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, சத்தமா பேசினது இல்லை, நான் முதல்ல ஒழுக்கமா இருக்கணும். யோவானிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் இருந்தது. எல்லோரையும் மேசியாவிடத்திலே அழைத்து வருவதற்கு அவர் தம்மை முதலாவது அந்த மேசியாவுடைய ஆளுகைக்கு தம்மை பணியாளராக ஒப்புவித்திருந்தார். யோவான் மேசியாவுக்கான பணியாளராக தம்மை தாழ்த்துகிறார். மணவாளன் மணவாட்டி, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா?
இயேசுவினுடைய இயக்கம். அந்த மீட்பு இயக்கத்தை உருவாக்கியவர் யோவான். அந்த இயக்கத்தை யார்கிட்ட ஒப்படைக்கணும்? யார்கிட்ட ஒப்படைக்கணும்? யாருக்கான இயக்கம் அது? இயேசுவினுடைய இயக்கம். அப்ப யார்கிட்ட ஒப்படைக்கணும்? அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அவர் தான் அதற்கான ஒரிஜினலான தலைவர். அப்படின்னா அவர்கிட்ட ஒப்படைக்கணும். எல்லாருமே என் பின்னால வந்து நிற்கிறாங்க. என்ன சொல்லணும்? எப்பா, நான் வந்து தலைவர் கிடையாது, தலைவர் அவர் தான். தலைவர் அவர் தான். அவரிடத்துல உங்களை சேர்ப்பதற்கு நான் என்ன பண்றேன்? உங்களை கூட்டி சேர்க்கின்ற வேலையை தான் செய்யறேன். என்னை கொண்டாடியது போதும், என் பின்னால நீங்க வந்தது போதும். நீங்க யாரை பின்பற்ற வேண்டுமோ அவரே வந்து விட்டார். எனவே இனி நீங்கள் பின்பற்ற வேண்டியது அவர்தான் என்று இயேசுவை மேசியாவாக இந்த உலகத்திற்கு யோவான் அடையாளப்படுத்துகிறார். நீங்கள் எல்லாம் என்னை தலைவர் ரபி என்று நம்புகிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறீர்கள், நான் சொல்றதெல்லாம் கேட்கிறீங்க. ஆனால் நானே ஒருத்தர் பேசி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் வந்துவிட்டார், எனவே அவருக்கு பின் செல்லுங்கள் என்று சொல்லி இயேசுவினிடத்திற்கு அந்த மக்களை, மனம் திரும்பிய மக்களை இயேசுவினிடத்திற்கு வழிநடத்துகிறார். கிறிஸ்துவுக்கு தம்மை தாழ்த்துவதை மனரமியமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக யோவான் இருக்கிறார். என்ன சொல்றாரு? பொதுவா மனித இயல்பு என்ன? நான் பெரியவனா இருக்கணும் இல்லையா? நான் தான் பெரியவன், யாரா இருந்தாலும் எனக்கு அடுத்ததுதான் அப்படின்ற எண்ணம். நம்ம எல்லாருமே ஒன்றை நோக்கி நகர்கிறோம். என்னது? ஒரு லீடர்ஷிப் உள்ள அடுத்தடுத்து வளர்ந்து பெரிய இடத்துக்கு வரணும். கண்டிப்பா அது இருக்கணும். அப்படி இருந்தா தான் நார்மலான ஹியூமன் பீயிங். நார்மலான பொதுவாக மனிதர் என்றாலே நேற்றைய நாளை விட இந்த நாள் நான் கொஞ்சம் உயர்ந்திருக்கணும், போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் உயர்ந்திருக்கணும், போன வருஷத்தை விட இன்க்ரிமெண்ட் இந்த வருஷம் நினைக்கிறேன். ஒவ்வொன்றிலுமே வந்து வளர்ச்சி. அப்போ உயர்வை நோக்கி நகர்கின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணும். இருந்தால் தான் அவங்க இயல்பான மனிதர். அப்படியே கிடக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா வளர்க்கணுன்ற எண்ணம் இல்லைனாக்கா அவன் அப்டார்மலான ஹியூமன் பீயிங். ஒருவேளை பையனுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு போகுது சொல்றாங்க இல்லையா? நம்ம எந்த விதமான வளர்ச்சி முன்னேற்றமோ அல்லது முன்னேறணுன்ற எண்ணமோ சும்மாவே இருக்கிற எதையாவது செய்யணுன்ற எண்ணம்லாம் இல்லாம யார் என்ன சொன்னா நமக்கு என்ன கிடக்குது, சும்மாவே இருப்போம் அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் தம்பிக்கு வந்து நல்ல அறிவு இருக்கு, ஆனா கொஞ்சம் மாதிரி அவருக்கு வந்து யோசிக்கணும் வளரணுன்ற எண்ணம்னா இல்லை, கொஞ்சம் ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தோ அப்படி என்ன வருமா வராத வரும். இப்ப இயல்பாகவே மனிதர்கள் மேம்பட வேண்டும், வளர வேண்டும், அப்கிரேட் ஆகணும். அறிவு சார்ந்தும் உணர்வு சார்ந்தும் அல்லது நாம் வேலை செய்கின்ற இடங்களிலே எல்லா நிலைகளிலும் நாம் வளர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அது தனி மனிதர் வளர்ச்சி. இந்த சமூகம் வளரணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு கம்யூனிட்டி இருக்கு, இப்ப சபை இருக்குது, சபை வளரணும்னா என்ன தேவை தெரியுமா? நான் என்னை தாழ்த்த வேண்டும், நான் என்ன தாழ்த்தணும். இப்ப நீங்க எல்லாருமே உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்குறீங்க. நான் ரொம்ப தற்பெருமை பிடிச்ச ஆளா இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? இவன் இருக்கிற வரைக்கும் கோயில் போகலாம் போகக்கூடாது இல்லையா? இப்போ எல்லா இடத்துலையுமே உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்திட்டு நீங்க சொல்றதெல்லாம் ஒண்ணு இங்க செய்ய முடியாது, நான் சொல்றது தான் இங்க அப்படின்னு சொன்னா செய்வான். போட நான் இங்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போமா இல்லையா? அப்போ அந்த இயக்கம் வந்து சீரழிந்து போயிடும். இப்ப இந்த இயக்கம் வளரணும். என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவருடைய ஒரு குறைவை ஒருவர் பொறுத்து, ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து நாம் ஒருங்கிணைந்து செயலாற்றின போதுதான் இந்த இயக்கம் வளரும். திருச்சபை வளரணும்னா மேட்டிமையான எண்ணம் களையப்பட வேண்டும், தாழ்மையின் எண்ணம் நமக்கு இருக்கணும். தாழ்மையின் எண்ணம் என்பது இன்னொருத்தருக்கு நம்ம அடிமையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தாழ்மை என்பது இன்னொருத்தருக்கு அடிமையா
எது சொன்னாலும் செய்யறது, சாமி மாரி கும்பிடுறது, அதெல்லாம் தேவை. அது எல்லாம் தாழ்மை. என்னை விட மற்றவர்கள் மதிப்புக்குரியவர்கள் என்று நான் நினைச்சேன்னா அவங்க என்ன செய்வாங்க? இல்ல ஐயா நல்லது அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஒருவரை ஒருவர் மெச்சிக்கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் கனப்படுத்த வேண்டும், ஒருவருடைய உழைப்பை மதிக்க வேண்டும், ஒருவருடைய கல்வி தகுதியை மதிக்க வேண்டும், வயதினாலே பெரியவர்களா மதிக்கணும். இப்படி ஒருவரை ஒருவர் மதித்து நடக்கின்ற போது சபை வளரும். இங்க நான் பெரியவன் என்ற எண்ணம் யாருக்கு இருந்தாலும் சரி, சபை என்ன பண்ணது? வளராது. சரிங்களா? இயேசுவின் இயக்கம் இன்றைக்கு வளர்ந்து பெருகியிருக்கிறது. யோவான் என்ற மனிதன் அந்த உருவாக்கின அந்த இயக்கம் இன்னைக்கு வளர்ந்து இந்த 2023 வருஷத்துல உலகம் முழுவதும் இருக்குது இல்லையா? அப்போ அன்பை போதித்து, தாழ்மையை போதித்து, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததனுடைய விளைவுதான் இந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறது. அதை முழுமையாக கடைபிடித்தவர் ஆண்டவர் இயேசு, அதற்கு உறுதுணையாக இருந்தவர் யோவான். யோவானுக்குள்ளே இயேசுவை கனப்படுத்த வேண்டும், இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. இத்தனையும் யோவான், இயேசுவை விட யோவான் மாத கணக்கில் வயதில் பெரியவர். நம்மளை விட ஒரு நாள் சின்ன பிள்ளையா இருந்தா என்ன சொல்லுவாங்க? உன்னை விட நானே ஒரு நாள் பெரியவர் சொல்லுவேன் இல்லையா? அது அப்படி இல்லை. இயேசுவினுடைய இயக்கத்தை கட்டுவதிலே யோவான் தம்மை தாழ்த்தி எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும் என்று என்ன பண்ணாரு? அப்படி முழக்கமிட்டுக் கொண்டிருந்தார். எல்லாரும் வாழ்வு பெற்றுக்கணும், அதுக்கான அங்கலாய்ப்பு யோவானுக்குள்ளே இருந்தது. இந்த திருச்சபை என்கின்ற இந்த மனவாட்டியை மனவாளனாக்கி இயேசுவிடத்தில் ஒப்படைக்கின்ற வேலை தான் என்று பிள்ளையை வளர்க்கிறோம். அதற்கு எல்லாமே சிவி சிங்காரிச்சு எல்லா விதமான நலன்கள் வளங்களையும் செய்து கொடுத்து என்ன பண்றோம்? மனவாளனை தேடி அவர்கிட்ட ஒப்படைக்கிறோம். இந்த திருச்சபையை நாம் வளர்த்து அதிலே எல்லாரும் வாழ்வதற்கு இதை பள்ளிக்கு பெருகை செய்து மேசியாவுக்காக இதை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கிறது என்பதை யோவான் மூலமாக நாம் கற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த திருச்சபை அப்போ குடும்பத்திற்குள்ளே, தனி மனித வாழ்விலே நமக்குள்ளே தாழ்மையின் எண்ணம் இருந்தால்தான் நாம் வளருவோம். என்னைக்கு நம்ம இடத்துல மேட்டிமை எண்ணம் வருகிறதோ அன்னைக்கு நம்ம வளர்ச்சி தடையாகி விடுகிறோம். தாழ்ந்து போகின்றவர்கள் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. வளைந்து கொடுக்காமல், பெரியவர்களை மதிக்காமல், இதுக்கு மேல எவன் தயவு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நாம் நினைக்கும் போது யாருடையுமே தயவுமே கிடைக்காம போய் தான் இடுவான். அந்த இடத்துல தனிமைப்படுத்தப்பட்டு வெறுமையாகி போயிடும். அப்போ சார்ந்து வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் ஏற்று வாழ வேண்டும், மதித்து வாழ வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், கூட்டி சேர்க்கின்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். சிதறடிக்கின்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஒரு மெய்ப்பன் மந்தையை சிதறடிக்கிறவன கூட்டி சேர்க்கிறவன, கூட்டி சேர்த்தாதான் 4 ஆடு இருக்கணும், 4 குட்டி போடும், அது வளரும். சிதறடிக்கிறவர்களா இருந்தோம்னா அது வளராது. அப்போ சிதறடிக்கிறவர்களாக இல்லாமல் கூட்டி சேர்க்கின்றவர்களாக இருப்பதற்கு எனக்குள்ளே இருக்க வேண்டிய எண்ணம் தாழ்மை. யோவானுக்குள்ளே அது இருந்தது, நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அவரை பெருக வைத்தாலே போதும். நம்ம சிறுகணும்னாக்கா அப்படியே கீழே போகணும்ல. அவரை மேன்மைப்படுத்த நம்மை நாம் என்ன பண்ண, தற்பெருமைகளை நாம் குறைக்கின்ற போது அங்கே கடவுள் மாட்சி அடைகிறார். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவர் பெருக பெருக என்ன பண்ணுவாரு? நம்மளை அப்படியே உயர்த்திக்கிட்டே வருவார். நாம் அவரை கனப்படுத்தி நாம் தாழ்ந்து போவதில்லை. நாம் அவரை கனப்படுத்துகின்ற போது ஆண்டவரோடே சேர்ந்து என்ன பண்ணுவோம்? வளர்ந்து கொண்டே இருப்போம். அவர் நம்மை தூக்கி கொண்டே இருப்பார். அவரை மகிமைப்படுத்தினவங்க நம்மளை கீழே விட்டுற மாட்டாரு. அவரை நாம் உயர்த்த 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 அவர் உயர்த்தி நம்ம என்ன பண்ணுவாரு?
உயர்த்திக் கொண்டே இருப்பார். அவருடைய மகிமையிலே நாமும் மகிமை அடைவோம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற நிறைவாழ்வு. அவருடைய மகிமையிலே நாம் மகிமை பெறுவோம். யோவான் 1:16 பார்த்தோம்னா, அவருடைய பரிபூரணத்தினாலே, அவருடைய நிறைவினாலே நாம் நிறைவின் மேலே நிறைவு, அருளின் மேல் அருளை பெறுகிறோம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று பழைய மொழிபெயர்ப்பிலே எழுதப்பட்டுள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் நிறைவில் இருந்து நாம் நிறைவடைகின்றவர்களாக, கடவுளின் அருளை நிறைவாக பெற்றுக் கொள்கின்ற மக்களாக இருக்கிறோம். அப்படியானால் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த அந்த மகிமைக்குள்ளாக நாமும் மகிழ்ந்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். திருமறையில அந்த யோவானும் இயேசுவும் ஒன்னா சேர்ந்து எந்தெந்த பகுதியில் இருக்குன்னு பார்த்தோம்னா, எல்லா இடங்களிலுமே இருக்கிற செய்தி தானே. யோவான் ஆண்டவர் இயேசுவை கனப்படுத்துவார், ஆண்டவர் இயேசு யோவானை கனப்படுத்துவார். ஒருவராய் இருப்பதை விட 2 பேராக சேர்ந்து இருப்பது நல்லது அப்படின்னு வசனம் சொல்லுது. தனியா நடந்தா தடிக்கு விழுந்தா தூக்கி வைத்துக்கு ஆள் இல்லை. 2 பேரா இருந்தோம்னா நான் விழுவதற்குள்ளே அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, பிடிச்சுக்குவாங்க. இப்போ 2 பேரா இருப்பது, கூடி இருப்பது, அதான் செய்தி. கூடி இருக்க வேண்டும். கூடி இருக்கணும்னா ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் என்ன பண்ணலாம், மிகைப்படுத்தக்கூடாது. ஏற்றத்தாழ்வுகளை புறம் தள்ளி சமமாக ஒன்றிணைந்து வாழ்வதற்கு நம்முடைய உள்ளத்திலே இடம் கொடுக்க வேண்டும். குடும்பமாக இருக்கட்டும், எந்த நிலையிலே பார்த்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆனால் நட்புல பார்த்தேன், ஏற்றத்தாழ்வு அங்கேயும் இருக்கும். ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருப்பான், ஒருத்தன் இல்லாம இருக்கும். ஆனா 2 பேரும் நண்பர்களா இருப்பாங்க. அது இல்லாதவங்க ஒட்டின்னு இருக்கலான்றது அர்த்தம் இல்லை. கொடுக்கிறவனா அது செய்யணுன்ற எண்ணம் இருக்கிறதுனால தான் அவன் சேர்ந்து இருக்க முடியும். ஒருவன் இல்லாமையிலே ஒருவனோடு சேர்ந்துருக்கிற போது அவனுக்கு உண்மை இல்லைன்னு அவனுக்கு தெரியும், இருக்கிறவனுக்கு. ஆனா என்ன பண்ணுவான், கூட வச்சுக்குவான், என் கூட இல்லை. அந்த விதமான நட்பு குடும்பத்தில் இருக்கணும். அப்போ இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் உடன்பிறப்புகள், இருந்தாலும் இல்லைனாலும் போது நம்மை நாம் கடவுளுக்கு முன்பாக தாழ்த்துவோம். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். நான் என்னை தாழ்த்துகின்ற போது அவருடைய மகிமையிலேயே அவரே என்னை எடுத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மகிமையை நாம் உணர்ந்து கொள்ளவும், அதிலே நாம் பங்கேற்கவும் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அவருடைய மகிமை எப்படிப்பட்டது, மகிழ்ச்சி நிறைந்தது. நீங்க படிக்கின்ற எல்லா பகுதியும் பார்த்தோன்னா, நீங்கள் மேசியாவை ஏற்றுக்கொண்டால் அவருடைய மகிழ்ச்சியிலே பங்கு பெறலாம். வேற்றின மக்களே எல்லாரும் வந்து என்னுடைய மகன், இவர் தான் என்னுடைய அன்பார்ந்த மகன், இவருக்கு படிந்திருக்கிறது, இவருக்கு செவி கொடுங்கள், இவர் தான் சர்வலோகத்திற்கும் ராஜா, நான் அமைக்க போகின்ற அரசுக்கு இவர் தான் அரசர். அவர் பிரிவினையை பார்க்க மாட்டார், பேதங்கள் கிடையாது. நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்றால், எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் உகந்தவராக இருக்கிறார், திருவுளம் கொண்டவராக இருக்கிறார். நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அவருக்கு எதிர்த்து நிற்காதீர்கள், அவருக்கு இசைந்து போங்கள். அப்பொழுது அவருடைய மகிழ்ச்சி நீங்கள் பங்கேற்பீர்கள் என்று சொல்லி, இந்த நாளிலே மகிழ்ச்சி என்பதை ஒரு பொருளாக இந்த பகுதியில் அமைந்திருக்கு. பிலிப்பியர்ல ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு இந்த நடக்கிற இந்த நிகழ்வுலாம் எங்க நடக்குது, சிறைச்சாலையில் தான் நடக்குது. யோவான் சிறையில் இருக்கிறார், பவுல் பிலிப்பியர் கூட எழுதுகின்ற போது அவர் ஜெயிலில் இருக்கிறார். ஜெயிலில் இருந்துகிட்டே என்ன சொல்றாரு, மகிழ்ச்சியா இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே மற்றவர்கள் இன்பமாக மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்வதற்கு ஒரு மன தைரியம் இருக்கணும். நான் கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுபடுகிறேன், ஆனால் இந்த பாடுகளை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அவர் அளிக்க போகின்ற அந்த நிலைவாழ்வு என்கின்ற மகிழ்ச்சியை நான் கண்டிப்பா சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எனக்கு தெரியும். அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த மகிழ்ச்சியில எல்லாரும் பங்கெடுப்பதற்கு எல்லோரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும், எல்லோரையும் கூட்டி சேர்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எல்லோரையும் அன்பு செலுத்தி அரவணைத்து ஏற்றுக்கொள்வதற்கு நம்மை நாம் தாழ்த்துவோம், நம்மை நாம் ஆண்டவரிலே ஒப்பு கொடுப்போம். மீட்பு இயக்கத்தின்
தொண்டர்களாக, உறுப்பினர்களாக, கிறிஸ்துவனுடைய பணியாளர்கள் என்று நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அப்போது கடவுளினுடைய பெயர் மாட்சி பெறும். அந்த மாட்சியை நாம் பங்கேற்போம். இந்த சிந்தனைகளை மனதிலே உருவாகிறவர்களாக நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். மகிமையின் ராஜா வருகிறார். அவரை நாம் மகிழ்ந்து கொண்டாடுவோம். அந்த மகிழ்ச்சி எல்லாரிலும் நிறைந்து பெறுகிற நாம் மற்றவர்களோடு இந்த அன்பை, இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களும் மூற்ற காரணமாக இருக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதன்படி வாழவும் உடைய ஆவியின் வழியாக எங்களுக்கு அளித்திருக்கின்ற உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்மையின் உள்ளத்தோடு நாங்கள் கிறிஸ்துவை எதிர்கொண்டவர்களாக, கிறிஸ்துவை மாற்றிப்படுத்தி எங்களை தாழ்த்தி இந்த உலகம் முழுவதும் இறையரசுக்கானதாக மாற்றப்பட நாங்கள் இறையரசின் பணியாளர்களாக எங்களை ஒப்பு கொடுக்க யோவானின் மனநிலையை எங்களுக்கு தந்திருக்கிறோம். பவுலின் மனநிலையை எங்களுக்கு தந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் திருக்கரத்துக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். நாங்கள் கொண்டாட இருக்கின்ற கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியும் வருகின்ற புதிய ஆண்டின் ஆசீர்வாதமும் அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக இந்த காட்டு வயலில் இருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும், பிற சமயத்தவருக்கும், உடைய ஊழியத்தை செய்கின்ற மக்களுக்கும், உடைய பிள்ளைகளுக்கும், விசுவாச வீட்டாருக்கும் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதான காலங்களாக இருக்கும்படிக்கு இந்த நாட்டிலே ஆசீர்வதிக்கிறாங்க. இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாய் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கை உறவும் ஐக்கியமும் வாழ்ந்தரும் இன்றும் என்றும் எல்லா காலங்களும் நம் அனைவரும் நிறைந்து பெரிய நம்மை ஆண்டு ஆசீர்வதித்து வாழ்த்தி காப்பதாக. ஆமென்.